வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியே நடமாட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகம் புதுச்சேரியில் கடும் வெப்பம் வாட்டி வதைக்கிறது. வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்துள்ளது. எரியுதடி மாலா, ஃபேனை போடு. சோல்ஜர்ஸ், வெயில் தொல்லை தாங்கல. 5 மாசத்துக்கு முன்னாடி வரலாறு காணாத மழை, ஆபீஸ்க்குள்ள தண்ணி வந்துருச்சு, பாம்பும் கூட சேர்ந்து. 5 மாசம் கழிச்சு இப்ப வந்து பார்த்தா வரலாறு காணாத வெயில். வேலை 12ஆம் நம்பர்ல வை. ஆபீஸ்க்கு பைக்ல வரலான்னு பார்த்தா கோஸ்ட் ரைடர் படத்துல வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கு. பைக் என்ஜின் ஹீட் ஆகிறத விட நம்ம மண்டை அதுக்கு மேல ஹீட் ஆகுது. ஐயோ மாலா. சரி, ஆபீஸ்க்கு வந்து ஏசியை போட்டு ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையால கணேசா லீவை போட்டு ஊருக்கே போயிட்டான். இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான். ஊருக்கு போனது மட்டும் இல்லாம தனியா வியூஸ் கோடு ப்ரோன்னு கடையை திறந்து லைவ் போட்டுட்டு இருக்கான். லிங்க் வேணா கீழே தரேன், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட ஸ்டுடியோ. பார்க்கறது எப்படி இருக்கு? ஹாப்பி 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 அப்படின்னு இருக்கா? ஆனா உண்மை அது இல்லை. வெளியே 39 டிகிரி செல்சியஸ், ஆனா இங்க 44 டிகிரி செல்சியஸ். கணேசா ஊரை விட்டு போனால சோல்ஜர்ஸ், எந்த ஊருக்கு போனான்னு தெரியுமா? ஊட்டிக்கு போயிருக்கான். ஆனா ஊட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு ஊட்டிலேயே வெயில் வாட்டி எடுக்குது அப்படின்னு. எரியுதடி மாலா. இங்க பாருங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுற மனுஷன் வந்து பேட்டி கொடுக்குறாரு. இவர் பேசுறதெல்லாம் கேட்க வேணாம், இந்த பிரேம பார்த்தாலே தெரியும் வெயில் பயங்கரமா கொளுத்துது அப்படின்னு. பயங்கரமான வெயில் எனக்கு தெரிஞ்சு 2 முட்டிக்கிட்டியெல்லாம் சுடுது. அந்த அளவுக்கு அதிகமான வெயில் ஊட்டியை பொறுத்தவரை. இந்த வெயில் சொல்றாரு எத்தனை டிகிரி செல்சியஸ் தெரியுமா? 27 டிகிரி செல்சியஸ்க்கே இந்த கதி. இங்க 39 டிகிரி செல்சியஸ் போயிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் வந்து கோஸ்ட் ரைடர் மாதிரி ஓடிட்டு இருக்கோம். நான் பண்ண மிகப்பெரிய தப்பேனா இவனை வாங்கினதுல இருந்தே பெரிய பிரச்சனை முடியல. இதுல இன்னொரு என்ன, நாங்க இங்க தங்கி இருக்கிறத தவிர்த்துட்டு மேல ஒரு 4-5 குடும்பம் தங்கி இருக்கு எலி. ஆனா இப்ப அவனை காணும். ஏடா இது ஸ்மெல்லையும் காணும் ஆலையும் காணும்னு பார்த்தா வெயில்ல அவனே வந்து ரோஸ்ட் ஆயிட்டான். வத்தல் மாதிரி சப்பை ஆகி போயிருக்கான் சோல்ஜர்ஸ். எனியோ இந்த வெயில ஒரு நல்லதுன்னா அதுதான் அந்த எலிப்பைய காணும். ஏசி ஓடிட்டு இருக்கு, ஆனா கூலிங்கா இருக்கானா அதுதான் இல்ல. இது உங்க வீட்லயே இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு இந்த ஏசிக்காரன் அடிக்கடி என்ன ப்ராப்ளம் ஆகிட்டு அந்த போர்டு போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு கேட்டா இன்வெர்டர் ஏசி போர்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போயிடுச்சுன்னு சொல்லுவான். சுத்தமா சுத்தாதா? சரி, போர்டை மாத்தி எடுத்துட்டு வந்தாங்க, எடுத்துட்டு போட்டுட்டான். ஆனாலும் கூலிங் வரல. ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி கேட்டுருக்குமா தெரிஞ்சது இன்னொரு ப்ராப்ளம் இங்க இருக்குன்னு. அது ஏன்னா கீழே பாருங்க, ஏசியில ப்ராப்ளம் இல்லை, இபியில ப்ராப்ளம். மல்டிமீட்டர்ல வோல்டேஜ் வச்சுட்டேன், இந்த 2 ஊசியை சொருவணும்னு வைங்களேன். இங்க பாருங்க 180 வோல்டேஜ் தான் வருது. இப்பயாவது 180 வருது, முன்னாடி 160 தான் வந்துச்சு. அதுக்கு நம்ம என்ன பண்ணா கரண்ட் பாக்ஸுக்கு போனோம். வாங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா கரண்ட் பாக்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுல ஒரு பிரச்சனை. இது வந்து 3 ஃபேஸ் லைன். அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 3 கேபிள் வரும். ஒன்னு எல்லோ, ப்ளூ, ரெட். ஆக்சுவலா 4 கேபிள் வரும். பிளாக் கலர் இருக்கிறது வந்து நியூட்ரல். ஸோ இதுல 3 ஃபேஸ், 1 நியூட்ரல். அந்த 3 ஃபேஸ்லயுமே ஆல்ரெடி வோல்டேஜ் கம்மியா தான் வந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனைனா ஒரு ஃபேஸ் வந்து போயிடுச்சு, ஒரு ஃபேஸ் வந்து வரவே இல்லை. சரி, இந்த ப்ராப்ளம் நமக்கு மட்டும் தான் இருக்கான்னு கேட்டினா அதுதான் கிடையாது. இன்ஜினியரிங் ஃபேக்ஸும் இருந்திருக்கு. அவரும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் கரண்ட் இல்லை, அவங்க ஆள் அனுப்புறேன்னு சொன்னாங்க. பட் ரொம்ப நேரம் ஆகியும் ஆள் வரவே இல்லை. அதை நான் உள்ள எட்டி பார்க்குறப்போ உள்ள எல்லாமே அக்கா பார்ட்டா தொங்கிட்டு இருக்கு. 3 ஃபேஸ் வந்து வீட்டுக்கு கொடுக்கணும். ஆனா கொடுக்கறது இவங்க சிங்கிள் ஃபேஸ் தான் கொடுக்குறாங்க. 3 ஃபேஸ் அப்புறம் எதுக்கு நாங்க காசு கொடுத்து 3 ஃபேஸ் வாங்கியிருக்கோம். ஆனா இப்போ இபி காரங்க வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த கேபிள் கீழே கிடக்கு, ப்ளூ கலர் கேபிள் மேல கிடக்கு. வெயில் காரணமா பிஎல்டிசி ஃபேன்லாம் போட்டிருந்தோம். ஆனா தயவு செஞ்சு யாரும் சீலிங் ஃபேனே போட்டுறாதீங்க. ஹீட்ல காத்து எல்லாம் வந்து ஹீட் ஆகி மேல போயிருக்கும். நீங்க அப்ப வந்து ஃபேனை போட்டீங்கன்னா மேல இருக்க ஹீட் காத்துலாம் கரெக்டா உங்க தலையில அடிச்சு உங்களை வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும், மைக்ரோவேவ் ஓவன் மாதிரி. அதனால எக்காரத்தை கொண்டும் சீலிங் ஃபேனை போட்டுறாதீங்க. ஒரு டேபிள் ஃபேனை வாங்கி வச்சுக்கிறா, அதுல இருந்து காத்து வந்து சைட்ல இருந்து வரும். ஸோ அப்போ அது பாருங்க உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியான காத்து கிடையாது வாய்ப்பு இருக்கு. பை தி வே, திஸ் இஸ் a sponsored video. லோ வோல்டேஜ் வருது சோல்ஜர்ஸ். இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே வருதான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலம் வந்தோடனே எல்லாரும் ஏசியை போட்டு விடுறது. ஸோ லோட் அதிகமான உடனே சப்ளை கம்மியா இருக்கிறனால வோல்டேஜ் அதனால கம்மியாகுது. 2வது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா, ஒரு மெட்டல் நீங்க கூல் பண்ணிட்டு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா போயிடும். அது கண்டக்டிவிட்டி அதிகமாகும். இதுல ஹீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டக்டிவிட்டி கம்மியாகும். இப்படி கம்மியா கண்டக்ட் ஆகிறதுனாலயும் நமக்கு வோல்டேஜ் கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆஃபீஸ்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலான்ட்டு இருக்கேன். ஆனா அங்கேயும் ஒரு பிரச்சனை.
தான் வாழ போறோம் தெரிஞ்சு போச்சு, பிரச்சனையோட வாழ்ந்து வாழ்ந்து பழகி போச்சு. ஆபீஸ்ல தான் பிரச்சனைன்னு பார்த்தா வீட்டுக்கு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை. பிரச்சனை கோயிலுக்கு போனா அங்க ஒரு பிரச்சனை தைய தக்கா நாடுச்சா. அந்த மாதிரி இருக்குது என் நிலைமை. இங்க பாருங்க சொல்லுது எப்படி அருமையா காத்து வருது, பயங்கர கூலிங் வருது. இந்த ஏசிய முன்னாடி சரி பண்ணிருந்தோம், ஆனா திரும்பவும் பிரச்சனை. ஏன்னா அது போன சம்மர், இது இந்த சம்மர். பிரச்சனைக்கு என்ன புடிச்சு போச்சு. சரி ஆபீஸ்ல தான் கம்பெனிக்காரன் வரமாட்டா, இங்க லோக்கல்ல இருக்க சர்வீஸ் இன்ஜினியர் கூப்பிட்டு சரி பண்ணலாம்னு பார்த்தாலும் லோக்கல்ல இருக்கிறவங்க வரமாட்டாங்க. டைம் இல்ல, ஆள் வரல. என்ன ப்ரோ பிரச்சனை? ஃபில்டர் மட்டும் க்ளீன் பண்ணி போடுன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் க்ளீன் பண்ணா சரி, டெய்லி க்ளீன் பண்ணி தான் இருக்கிறேன், அப்பயும் அது சரியாகல. ஏன் அப்படின்னா ப்ராப்ளம் ஃபில்டர் இல்ல, ஏசிக்குள்ளேயே இருக்கு. தெரியுதுங்களா? போன வாட்டி க்ளீன் பண்ணும்போது எவ்வளவு சூப்பரா இருந்தது தெரியுதா? இது வந்து ப்ளூ கலர் ஃபேன் சொன்னா நம்புவாங்களா? அது ப்ளூ கலர் ஃபேன். சோ இந்த மாதிரி சூழ்நிலைக்கும் சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன அப்படின்னா பிசி மெக்கானிக்கா இருக்க நானு ஏசி மெக்கானிக்கா மாறதுதான் ஒரே வழி. இங்க பாருங்க, ஏசி ஓபன் பண்ணுவோமா? தெரியுதுங்களா? கரையில இருக்கு பாருங்க. என்ன இழவி அது? இந்த இடத்துல நீங்க கவனிச்சிருக்கவே மாட்டீங்க உங்க ஏசில. ஆனா இங்கதான் பிரச்சனையே இருக்கு. இதுக்கு என்ன பண்ண சொல்யூஷன் கேட்டா ரெண்டு இருக்கு. அதுல ஒண்ணு நான் இப்ப சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணா வந்து பாத்ரூம் போகணும். இதுல 3 பிரஷ் இருக்கு. இது யாருன்னு தெரியல. ஒண்ணு வந்து தூக்கிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் எங்க தங்கச்சியோட பிரஷ் இருக்கு. அதை ஆட்டி போட்டுலாம். இது வந்து இருந்தாச்சுங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது டாய்லெட்டுக்கு ஊத்துற மாதிரி இருக்கு. அது என்னது? சரி அப்ப கொஞ்சம் ஊத்துதுல மெல்ல மெல்ல இப்படி ஒரு சுத்து. இப்ப வந்து முட்டை அடிக்காம மந்திர சொல்யூஷன் ரெடி. சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பின்ஸ்ல வந்து அழுக்கு மாட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணணும். முதல்ல ஈஸியஸ்ட் லெவல் அப்படியே க்ளீன் பண்றது. உங்களுக்கு கண்ணுக்கு எங்கெல்லாம் கருப்பா தெரியுதோ அங்கெல்லாம் வந்து பொறுமையா வந்து அந்த பின்ஸை வந்து பெண்ட் பண்ணாம டார்க் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து வெளியே எடுக்கணும். உள்ள சுரண்டுங்க கருப்பாயிடுச்சு. சோ இந்த லெவல் வந்து யார் வேணாலும் பண்ணலாம், ஓபன் பண்ணி நீங்க கூட பண்ணிக்கலாம். பட் பின்ஸ் வந்து பெண்ட் பண்ணிடாதீங்க. ஆனா இது செகண்ட் லெவல் ஒன்று இருக்கு இதுல. அதுல என்னன்னா இது மொத்தத்தையும் வந்து ஓபன் பண்றது சிலதெல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணாதான் முன்ன மாதிரி பண்ணீங்க. பட் ஓபன் பண்ண முடிஞ்சா ஓபன் அட் எனி காஸ்ட். ஏசியோட காஸ்ட் இல்ல, ஒரு இதுக்காக தான். அது ஏசியை கொளுத்திடாதீங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் பண்ணணும். இங்க வந்து ஆன்ல இருக்கு. ஆன்ல கோ ஸ்க்ரூ டிரைவர் சொல்லுங்க, நீங்க பொத்திக்கிறீங்க. ஆஃப் பண்ணி பிடிங்க. டிஸ்ப்ளே இது ஓபன் பண்ணியாச்சு. இதை ரிமூவ் பண்ண உடனே நமக்கு நிறைய ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. ஆனா இது மட்டும் போதாது, அடுத்த லெவல் போகணும். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இதுக்கு மேல பாருங்க டஸ்ட். இதெல்லாம் வந்து தனியா வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க தெளிவா முழுசா பாருங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம ஈஸியா வந்து இதை கிளீன் பண்ணலாம். சோ நீங்க என்ன பண்ணலாம், பொறுமையா வந்து எங்கெல்லாம் இது இருக்கும் அங்க வந்து பொறுமையா கிளீன் பண்ணலாம். சோ இந்த லெவல் 2 வரைக்கும் வந்து பிரச்சனை கிடையாது. இப்படியே நீங்க பண்ணிக்கலாம். இது பண்ணாலே கூலிங் வந்து பெட்டரா இம்ப்ரூவ் ஆகும். ஆனா இதுக்கு மேலேயும் போனோம் அப்படின்னா கடைசி லெவல் 500 ரூபாய்க்கு இந்த 3 கால் பேண்ட்டை வாங்கிட்டு அப்புறமா இந்த மெஷின் இருந்ததுன்னா இதை வச்சு இது மொத்தமா கிளீன் பண்ணிடலாம். அதாவது நம்மளே ஒரு ஏசி மெக்கானிக்கா மாறும். இந்த அவதாரம் எல்லாரும் எடுக்கணும் அவசியம் இல்ல, எடுக்க முடிஞ்சவங்க எடுக்கலாம். என்ன பாக்குறேன் போயிடுங்க. அவ்வளவுதான். இப்போ ஓபன் ஆயிடுச்சுங்களா? மிஷின் தான் வேணும் இல்ல சோல்ஜர்ஸ். நீங்க தண்ணி ஊத்திடும் அப்படிங்கிற கிளீன் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் நான் மிஷின் வச்சு பண்ண போறேன். எவ்வளவு கருப்பா இருக்கு. இப்போ கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. லெவல் 2ல கிளீன் பண்ணலாம் சரி, லெவல் 3ல கிளீன் பண்ணலாம் சரி. இதுக்கப்புறம் மூடணும். ஓபன் பண்ண மாதிரி மூடிடும். கிளீனிங் ப்ராசஸ் ஓவர். கூலிங் வருதா இல்லையான்னு கண்டுபிடித்து ஒரு வழி இருக்கு. மயூர் என்ன மாதிரி ஆகுனா கூலிங் இருந்தா மட்டும் தான் இருக்கு. சோ அது வந்து இங்க இருந்ததுன்னா கூலிங் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அது பாருங்க குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. மயிரட்லயே வாழ்றவன். வர்றேன். ஓய் மயிர் வெளிய வா. மயிர் வா வா வா. ஏசி ஏசி. மயிர் ஏசி வா. இந்தா வந்துட்டேன் ராசா. ஏறு 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 மேலே ஏறு மேலே ஏறு. சும்மாறா. ஏழு கடலை தாண்டி சில நேரங்கள் கழித்து இளமையெனும் பூங்காற்று இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? பாத்தீங்களா சோல்ஜர்ஸ் ரிசல்ட்?
மயிரி வந்து இங்க தூங்கவே ஆரம்பிச்சிருச்சு. கூலிங் பக்கா வருது. இந்த வெயில் காலங்கள்ல வந்து மண்டை சூடேறி வந்து காண்டாயி மத்த கடிச்சு வச்சிடலாம் அளவுக்கு வந்து மைண்ட் போயிட்டு இருக்கு. பாவி தண்ணியை குடிச்சு தொலையா. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா யாரையும் நம்பாதீங்க, தன் கையே தனக்குதவி. நார்மல் டேஸ்ல பிசி மெக்கானிக், சம்மர் டைம்ல ஏசி மெக்கானிக், மழை டைம்ல பைக் மெக்கானிக்கா மாறலான் இருக்கேன். அதையும் ஒரு கை பார்த்துரும். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த பார்க்கலாம்.